அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு லைஃப் லெசனை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த புக் ஷோ பார்த்துருக்கீங்களா? ஆர்ஜே ஆனந்தி சொல்லிட்டு. நான் ரெகுலராக அவங்கள இதை பார்ப்பேன். நிறையா புக் சம்மரிஸ் வந்து கேட்பேன். ஓகேங்களா? அதில் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து கோபர் சைண்ட் அப்படின்ற ஒருத்தவங்களோட ஒரு புக் வந்து நான் சம்மரி கேட்டேன். ரியலி நம்ம லைஃப்க்கு ரொம்ப அது பொருத்தமாக இருந்தது. ஸோ அதனால் எல்லாரோட லைஃபுக்கும் இது பொருந்தும். அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ என்னென்னா, கோபர் சைண்ட் வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இவங்க வந்து நிறைய ஃபேமஸான ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அண்டு நிறைய சீரீஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மள மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த டைம் ஆஃபில் வந்து நல்லா பீக்கில் போயிருக்காங்க. பீக்கில் போனோடனே எல்லாருக்கும் தான் ஒரு சின்னதாக ஒரு வெயிட் ஏறும் இல்லையா? வெயிட் ஏறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் போயிட்டு நல்ல ஒரு சன்பாத் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஓகே மேம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிராஜுவலாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படிங்களா, நானும் ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான் அப்படின்ட்டுருக்காங்க அவர். எனக்கு தெரியுமா அப்படின்ட்டுருக்காரு. தெரியலங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இது தாங்க இப்படி தான் ஒரு பிரச்சனையே. ஃபேமஸான ஆக்டர் எல்லாமே கொஞ்சம் நாளில் அப்படியே மறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாராம் அவர். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி மாதிரி வந்துச்சா. என்னென்னா, நாம் என்னவோ ஃபேமஸான ஆக்டர் நினச்சிட்டு இருந்தோம். பட் நாம் யாருன்னு அவருக்கு தெரியல. அவர் ஒரு ஃபேமஸான ஆக்டர் சொல்லிட்டுருக்காரு. அவர் யார் நமக்கு தெரியல. அப்போ நம்ம வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை போலையே, அப்போ நாம் இன்னும் ஃபேமஸ் ஆகலை போலையே அப்படின்னு நினச்சாங்களாம். இந்த மாதிரி ஆஸ்பெக்டை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது, ஓகே நம்ம தான் வந்து இதில் பெஸ்ட்டு, நம்ம தான் கிரேட் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தோன்னா யூனிவர்ஸ் வந்து அதுக்கு அடி கொடுக்குற மாதிரி நம்ம முன்னாடி அதை விட ஒரு பெரிய ஜாம்பவானை கொண்டு வந்து நிறுத்துவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்னென்னா, காலேஜ் படிக்கும்போது நிறைய பைக் டூர்ஸ்லாம் போவோம். அப்போது வந்து ஒரு வாட்டி ஊட்டியில் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, பைக் ரைடர்ஸ் வருவாங்க. ஜாஸ்டல் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் ஜாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போங்க, விசிட் பண்ணிங்கன்னா அங்கே போய் தங்கி பாருங்கள். ஸோ பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும். இந்த டார்மெண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பேக் பேக்கர்ஸ்லாம் வருவாங்க. ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க, ஒரு சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம லக்கேஜ் வச்சுக்கணும். ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசலாம். ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் எப்படி இருந்தால் ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய சட்டத்திட்டங்களும் இருக்குது அங்கே இருக்கிறதுக்கு. 10 மணிக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிடணும். ஸோ ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக் வந்து இருக்கக்கூடாது. ஒரு ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இருக்கும், சிம்பிளாக சொல்லப்போனால். அங்கே வந்து ஒருத்தரை சந்தித்தேன், ஒரு கனடியன். அவர் பேர் ஜேம்ஸ் கேம்ப்ஸ். ஸோ அவரோட ஃபேஸ்புக் சேனலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஏன் அவருக்கு வந்து ஒரு 65 வயசு. 6 மாதம் வேலை செய்வார், 6 மாதம் ஊர் சுற்றுவார். சரிங்களா? அவர் வந்து நான் சந்தித்தேன் ஊட்டியில். ஸோ அது மாதிரி தான் நான் வெளியே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நைட்டு ஒரு 9:30 மணிக்கு நான் ஊட்டி ரீச் ஆனேன். ஹாஸ்டலில் புக் பண்ணிவிட்டு பேக்லாம் வச்சுட்டு வெளியே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் வராரு, ஜேம்ஸ் வந்து வராரு, புல்லட்லேயே வராரு. வந்து நிறைய லக்கேஜ்லாம் வச்சுருந்தார். சரி டீ சாப்பிட்டு, ஸோ கொஞ்சம் அவருக்கு என்ன பண்ணேன்னா, வெயிட்லாம் வச்சுருந்தார் ஐயா. ஸோ நான் கொஞ்சம் என்ன ஹெல்ப் பண்ணேன். ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். மேலே எங்கள் ரூம் வந்து மேலே இருந்துச்சு. ஸோ வாங்க மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே போனோம். நான் ஏதோ நினச்சேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, அதாவது வண்டியில் வந்திருக்காரு, இங்கே ஒரு வண்டியை ரெண்ட்டுக்கு எடுத்து ஊட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனுஷன் பார்த்திங்கன்னா டெல்லியில் இறங்கியிருக்காரு. டெல்லியில் இறங்கி அங்கே ஒரு பைக்கை செகண்ட் எடுத்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரையும் பைக்லேயே வந்திருக்காரு. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. ஏன்னா நாமளாம் ரைடர்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, இப்போ இவர் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் பெரிய ஒரு ஜாமான்களை பார்க்கும்போது நம்மளோட ஈகோ சட்டுன்னு வந்து கம்மியாயிடும். அப்போ நான் முடிவு பண்ணேன், ஸோ நமக்கு எந்த ஒரு வெயிட்டு நான் இனிமேல் போகக்கூடாது. மேலேயும் வேணாம், கீழேயும் வேணாம், நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் சொல்கிறேன். மைண்ட் செட்டில் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்றது, அந்த ஈகோ இல்லாத ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அதுதான் நமக்கு எப்போவுமே சேஃப். ஏன்னா ஒரு கட்டத்தில் மேலே போயிட்டோன்னா அங்கேருந்து யாராவது தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்க முடியாது. அதனால் ஈகோ வந்து இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்றது நாங்கள் ஒரு லெசனாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இது பல ஊர்கள் சுற்றியிருக்காரு. இதே மாதிரி தாய்லாந்து போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு, சிங்கப்பூர் போயிருக்காரு. இது
இந்தியா அதுக்கு ஒரு ஒரு ஊர் இந்த மாதிரி வெரைட்டியாக அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? 65 வயசு, எவ்வளோ இடங்களை சுற்றி பார்த்துருப்பார், ரைட் பண்ணியிருப்பார். நம்மளாம் எப்படி ஒரு சின்ன பார்ட்டில் அதில். ஸோ இந்த மைண்டு வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆனது. ஆக்சுவலாக வந்து இதை பெருசாக வெளியே யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து அதுக்கு டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு இல்லையா, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கோபஸ் செயின்ட் வந்து இதை வந்து சொல்லணும். ஏன்னா பீப்புளுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதை வந்து நாம் முடிஞ்சளவு ஒரு பிரேக் பண்ணுவோம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. நானும் அதனால தான் சொன்னேன். ஸோ நம்மளும் ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நினச்சிட்டு இருப்போம். பட் அதுக்கு ஒரு ஜாபமான் வரும்போது நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அதனால் அந்த மேலேயும் வேணாம் கீழேயும் வேணாம், எப்போவுமே மைண்ட் செட்டில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக மிடில் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய கிடச்சிட்டே இருக்கும். நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். அண்ட் see you in the next video guys. Bye.